இதான் அந்த உருளைக்கிழங்கு எங்கள் இட்லி கடை என்ன வடை சுட சுட வந்துருக்கு பாருங்க. சுட சுடத்தான் கொடுப்போம். சுட சுட பேரே வித்தியாசமாக இருக்குது. ஆயா இட்லி கடை. இதுதான் இட்லி முட்டை கொத்து. நாங்கள் பரோட்டாவில் கொத்து சாப்பிட்ற மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ எப்படி பரோட்டாவில் வெரைட்டியாக இருக்குது, எக் கொத்து சிக்கன் கொத்துன்னு இட்லியிலேயும் இங்கே ஒரு வெரைட்டி இருக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைய நான் இங்கே வந்துருக்கேன்னு சொன்னால் மீண்டும் எல்லா ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்துருக்கிறேன். இப்போ நாங்கள் போன முறை புட்டுக்கடை பார்த்தினாங்க. இப்போ நான் இடைக்குள்ளே சொல்லியிருந்தேன் புட்டுக்கடை இடைக்குள்ளே கனநாளாக பூட்டி இருந்தது. அந்த நேரம் முழுக்க நான் சாப்பிட்டது இங்கே தான் ஆயா இட்லி கடை. இன்றைக்கு நாங்கள் ஆயா இட்லி கடையை தான் பார்க்க போகிறோம். பேரே வித்தியாசமாக இருக்குது, ஆயா இட்லி கடைன்னு. வாங்க போய் அவர்கிட்ட என்ன மாதிரி இந்த கடைக்கு இந்த பேர் என்னென்னு வந்தது, இந்த கடை இந்த வரலாறு எல்லாத்தையுமே கேட்டறிஞ்சு கொள்வோம். அதோட என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லியும் பார்ப்போம். இப்போ இவைகிட்ட நான் மெயினாக சாப்பிட்டது இட்லி கொத்து சாப்பிட்ருக்கேன். மற்றது இட்டலியில் அந்த வெஜ்ஜஸ் இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு வெட்டி அந்த பெருசாக பொறிப்பினம் தானே, அதே மாதிரி இட்லியை பொறிச்சு தரவே அதே மாதிரி அதோட நார்மல் இட்லியும் எடுத்துக்க. இட்லியும் சிக்கனும் இப்போ எப்படி புட்டில் கம்போ இருக்கோ அதே மாதிரி இங்கே இட்லியிலேயும் கம்போ இருக்குது. ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான், சேர்ந்து தான் இப்போ அவே புட்டு செய்யணும், இவே இட்லி செய்யணும், அப்படி தான். இப்போ இங்கேயும் சாப்பாடு நல்லா இருக்கும். நான் கிணறு வந்துக்கிறேன். நீங்களும் இங்கே சாப்பிட்ருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இடங்களை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நான் இதாக காட்டுறேன். இப்போ ப்ரொமோஷன் பண்ணுற அந்த மாதிரி ஒரு இடம் போய் காட்டையில் நான் சாப்பிட்ட இடங்கள், நான் வந்து போன இடங்களை தான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக போட்டுருக்கேன். இது நான் முதல்ல யூடியூப்லேயும் போட்டுருக்கேன் ஒரு ஷார்ட் வீடியோவாக. பார்த்தீங்கன்னா ஆண்டி இட்லி வெஜஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதான் அந்த உருளைக்கிழங்கு இதே மாதிரி சைஸில் பொறிச்சு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது அதே மாதிரி ஒரு சாமான் தான், ஆனால் இட்லியில் செஞ்சுருக்கு. இப்போ ஆண்டியோட நாங்கள் கதைப்போம் என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி. இப்போ இது என்ன ஆண்டி? இட்லி மசாலா. இப்போ இந்த கடையை பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. எங்களோட கடை வந்து 2.5 years நாங்கள் செய்கிறோம். தனி இட்லி மட்டும்தான். தனியாக இட்லி? இட்லியில் வேறு வெரைட்டிஸ் கூட வேறு ஒன்றுமே யூஸில் தனி இட்லி மட்டும்தான். எப்படி அந்த ஐடியா வந்தது? அதோட ஏன் இந்த பேர் வச்சுனீங்க ஆயா இட்லி கிடையாது? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் போய்கொண்டு தானே இருக்குது. வித்தியாசமாக இருந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லி சின்னவங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு அந்த இந்தியா ஸ்டைல். இப்போ நீங்க தொடங்கிக்குள்ள இந்த கொம்போ மட்டும்தான் தொடங்கினீங்களா இல்லாட்டி எல்லாமே சேர்த்து? எல்லாமே நாங்கள் செய்கிறோம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கொம்போ மட்டும் இந்த இட்லி கொத்து சாப்பிட்ருக்கேன், வெஜ்ஜஸும் சாப்பிட்ருக்கேன். இப்போ அதை தாண்டி இருக்கிற இந்த இட்லி மசாலான்றது என்ன மாதிரியான? இட்லியே ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி சில்லி பரோட்டா டேஸ்ட்டில் இட்லி வரும். இப்போ சில்லி பரோட்டா வர்ற மாதிரி இட்லி மசாலா வரும். அது வித்தியாசமான கொம்போவாக இருக்கு. என்னென்ன அந்த முதலாவது எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது இப்படி ஒரு இட்லி கடை தொடங்கணும்? இப்போ இட்லினா தனி இட்லி மட்டும்தானே, நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. எங்களோட இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்ட், நல்ல சாஃப்ட். சும்மா சொல்லுவாங்க மல்லிகைப்பூ மாதிரி. நீங்கள் கொஞ்சம் எங்களோட இட்லி கடையிட எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதேனால சரி சாஃப்ட். அப்போ தனி இட்லியை மட்டும் கொடுத்து வேலை இல்லை தானே, அதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தா தான் சின்னவங்களுக்கு கொஞ்சம் இட்லி வெஜ்ஜஸ் மாதிரி சின்னதாக இது ஃப்ரை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சாஸும் சட்னியும் கொடுப்போம். அது டேஸ்ட் பண்ணி பார்த்து சும்மா வித்தியாசமாக இருக்கும். அப்போ அது சின்னவங்களுக்கும் விருப்பம், பெரியவங்களுக்கும் விருப்பம். டீயோட கொடுத்தா ஏலக்காய் டீ ஒன்று கொடுப்போம், அதோட அவங்க சாப்பிட்டு. இப்போ இட்லி ஒரு நேரத்தில் இப்போ எவ்வளோ இட்லி செஞ்சு வைப்பீங்க? கொடுப்போம். சுட சுடத்தான் கொடுப்போம். இப்போ ஆக்கள் வந்து ஓட பண்ணால் ஒரு 15 நிமிஷம் தருவோம். 10 நிமிஷம் எங்களுக்கு தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அது போட்டே தான் கொடுப்போம். இட்லி வந்து ஒட்டாவே தான் ஆவி பறக்க இருக்குது. இப்போ பாருங்க இட்லி நல்ல சுட சுட ஆவி பறக்க இருக்குது. ஆவி எடுத்ததால தெரியல, இப்போ மூடிட்டு இருந்தா தெரியும். கொஞ்ச நேரம் இல்லை அங்கேருந்து காட்டைக்குள்ளே ஆவி பறந்தது. ஆனால் சுட சுட இருக்குது பாருங்க. அதோட வடையும் போடுற நீங்க? வடையும் அப்போ நாங்கள் வந்து தனி உளுந்து தான் வடை, மிக்சிங் ஒன்றுமே இல்லை. வடையில் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம், தனி உளுந்து மட்டும்தான். அதனால் அது கொஞ்சம் நல்ல கிரிப்ஸியாக நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்ற இடங்களை விட இது வித்தியாசம். இங்கே இட்லியில் என்னென்ன கொம்போ வச்சுருக்குறீங்க? இட்லியில் இந்த மெனுவில் இருக்குது பாருங்கள். மட்டன் இட்லி இருக்குது, இது 2 இட்லி மட்டன் கறியோட இருக்குது. அது கொம்போவாக தான் வரும். என்னது சட்னி சாம்பாரோடு வரும். வெஜிடேரியன் வேறையாக இருக்குது,
நான்வெஜ் வேறையா வச்சிருக்கோம், ரெண்டும் இது பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ என்னென்னா மற்ற கடையிலையும் வந்து இட்டாலி அந்த அவங்க ஒரு சின்ன இட்லியை கொடுத்துட்டு கொஞ்சம் விலை கூடவா இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு சில சொல்லுவாங்க என்ன இது விலை கூடன்ற மாதிரி. ஆனால் அந்த கடை நார்மலாக மற்ற கடையில் நான் வாங்கின இட்லியோட இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் வித்தியாசமும் தெரியும். ஏன்னா மற்ற இடங்கள்ல இட்லி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கல்லா மாதிரி இருக்கும். 200 ரூபா போடுவாங்க, கொஞ்சம் பெருசா அந்த கொம்போஸா இருக்காது. இங்க அப்படி இல்ல, கொஞ்சம் வித்தியாசம். இட்லி இங்க ஒரு இட்லி 180 ரூபா, ஒரு இட்லி 110 ரூபா. 110 ரூபா கொம்போவா வந்தா அப்படி வரும். ஓகே ஓகே. இப்போ எக்ஸ்ட்ராவா நாங்கள் ஒரு இட்லி எடுக்கிறோன்னா அதுக்கு 110 ரூபா தான். வேற இந்த வடை முடிஞ்சது ரெண்டு ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஊபர்லையும் பிக்மிலையும் இருக்கிறீங்களா இல்லாட்டி ரெண்டுலையுமே இருக்கு? ரெண்டுலையுமே இருக்கிறேன். இப்போ ஊபர் பிக்மிட்ட ஆர்டர்ஸ் வந்துருக்கு எங்களுக்கு. நான் இதை கொஞ்சம் செஞ்சுட்டு சரி ஏக்கா நான் இங்கே ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட் தொடங்கின காலத்துலேருந்து எனக்கு சாப்பிட பிடிச்ச கடையில் இதுவும் உண்டு. இப்போ நான் புட்டு சாப்பிட்றது மற்ற இட்லி அதுதான் அடிக்கடி வந்து சாப்பிட்றது. அதுவும் இடையக்குள்ளே இங்கே ஐபிஎல் போனால் அதில் ஐபிஎல் மேட்ச் போய்கொண்டிருக்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதுலேருந்து சாப்பிட்டு கொண்டிருப்போம். அதால் உங்களுக்கு இந்த கடையில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ புட்டு கடைக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு எனக்கே சொல்லியிருக்கணும். நான் இங்கே தான் அடிக்கடி சாப்பிட வரதா இப்போ விரைக்குள்ளே வந்தால் கிளம்புங்க எனக்கு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த கடை சொல்லியிருக்கிறேன். இங்கே நீங்கள் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கண்ணா இப்போயும் பார்த்தீங்கன்னா ஊபர் ஈட்ஸ் ஓடிக்கொண்டே இருக்குது. அதால் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி இந்த கடை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக இங்கே வந்து சாப்பிட்றாங்க எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா ஃபுட் கோர்ட் வந்து வாசலில் பெரிய மரம் ஒன்று நிற்குது, அதால் அடிக்கடி மறைஞ்சு போயிருக்கும். அதோட கடைகளும் பெருசாக இல்லைன்றதால ஒரு 2 கடை தானே இருக்குது. அதால் போய்க்குள்ளவெல்லாம் அங்கே அது இப்படி கடைகள் இருக்குதுன்னு சொல்லி அப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்கன்ற எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு எதுவும் கடை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அக்கா இப்போ இட்லி கொத்து செய்ய போகிறா. இப்போ நாங்கள் ரொட்டி கொத்து பார்த்துருக்குறோம், இட்லி கொத்துறதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் கொத்து போடுறத அப்படியே லைவாக பார்ப்போம் வீடியோலேயே. இப்போ கொத்துலேயுமே வந்து அந்த தட்டில் போட்டு கொத்துறதும் இருக்குது, பேன் ஃப்ரைட் ஒக் ஃப்ரைடுன்னு இருக்குது. இப்போ இது வந்து ஒக் கொத்து தான். அதுதான் இட்லி தான், அதில் போட்டும் கொத்தே இல்லை, அது அந்த கல்லில் வச்சு. இப்போ இது எக் கொத்தா இல்லாட்டி சிக்கன் கொத்து? இது எக் கொத்து. இப்போ எப்படி பராட்டாவில் வெரைட்டியாக இருக்குது எக் கொத்து சிக்கன் கொத்துன்னு, இட்லிலேயும் இங்கே ஒரு வெரைட்டி இருக்குது. மரக்கறி கொத்து இருக்குது. வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவைக்கும் ரிவ்யூ சொல்லுங்கள். அதே மாதிரி கமெண்ட் கீழேயும் எங்களுக்கு போட்டு விடுங்க. இப்போ இட்லி வந்து ஏற்கனவே பிச்சு போட்டு வச்சுக்கிறீங்க என்ன, இப்போ பரோட்டாவை பிச்சு போட்டு வைக்கிற மாதிரி. இட்லி கொத்தனா நிறைய பேர் எப்படின்னா அது பெரிய பெரிய பீஸாக வருமாண்டு, ஆனால் கொத்தி 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 அந்த உப்புமா மாதிரி தான் கடைசியில் வந்துடும். அதுக்காண்டி இது உப்புமா கொத்து இல்லை, இட்லி கொத்து. சரி நாங்கள் எங்களோட ஆர்டரை கொடுத்துட்டு போய் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தயாராகிட்டு எங்களுக்கு. இப்போ இட்லியும் சிக்கனும் கொம்போன்னு தான் சொல்லியிருந்தேன், 2 இட்லி சிக்கன் கொம்போ. அதில் இந்த சட்னி உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சுட ஆவி பறக்க இட்லி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வடை வேணுமென்றாலும் நீங்கள் இப்படியே செஞ்சு கொடுப்பீங்க, உடனே பொரிச்சு கொடுக்குறது. சுட சுட சாப்பிட்றன்றது வந்து ஒரு தனி ருசி.
சாப்பாடு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த வாழை இலையில் வச்சு சாம்பார் சிக்கன் கறி எல்லாம் சுட சுட சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். எங்கள் சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா இட்லி நல்ல சொட்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இட்லின்னா உங்களுக்கு ஒரு 110 ரூபா முடியும். நார்மலாக கொம்போவா எடுக்கல 2 இட்லியோடு எடுத்திங்கன்னா 360 ரூபா முடியும். இட்லியெல்லாம் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதுலேயும் இந்த சோப்பு கலர் சட்னி நல்லா இருக்கும் எல்லாத்தையும் விட. எவ்வளவு மொதுண்டு இருக்கு. சாம்பார் அதோட இட்லிக்கு எப்பவும் நல்ல கொம்போன்னு சொன்னால் ஒரு மீன் குழம்போட இட்லி சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன இது இந்த சிக்கன் குழம்பு தான் இருக்குது. ஆனால் சிக்கன் நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்ருக்குறீங்களா அப்படின்னா மறக்காமல் நான் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்க சாப்பாடு என்ன மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி நான் கேட்டுக்கொண்ட மாதிரி வெள்ளவத்தையில் வேறு எது உங்களோட ஃபேவரட்டான சாப்பாட்டு கடையோ அதை சொல்லுங்கள். அங்கே போய் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா முட்டை இட்லி கொத்து. நல்லா வித்தியாசமாக இருக்கும். வேணுமென்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் இட்லி கடையில் வடை சுட சுட வந்துருக்கு பாருங்கள்.